எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர் ஸ்கேம்டு பை பிஎஸ்என்எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். வேறு ஒன்றும் இல்லை, பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மூலமாக கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் எம்எஸ்ஓக்கும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் நான் ஸ்கேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சேம் டைம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் கிட்டேருந்து எம்எஸ்ஓக்கும் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிஎஸ்என்எல்லில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பிஎஸ்என்எல்லில் பண்டில் பேக் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து பிஎஸ்என்எல் நியூ கனெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, பிலோ 100 Mbpsக்கு பிலோ இருக்கிற பிளான் சூஸ் பண்ணும்போது சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் வந்து நம்ம போடணும். 100 Mbpsலேருந்து 100 Mbpsக்கு மேலே இருக்கிற பிளானுக்கு வந்து டியூயல் பேண்ட் ரவுட்டர் வந்து போடணும். இந்த ரவுட்டருக்குள்ள காஸ்ட் வந்து, அதாவது பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம எம்எஸ்ஓ வேலட் ஐடிக்கு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேண்ட் ரவுட்டருக்கு 1200 ரூபாயும், டுயல் பேண்ட் ரவுட்டருக்கு 1800 ரூபாயும் நம்ம எம்எஸ்ஓ வேலட் ஐடிக்கு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஏன் எம்எஸ்ஓ வேலட் ஐடிக்கு கிரெடிட் பண்ணுறாங்க, அதாவது டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு தனியாக ஐடி எதுவுமே கிடையாது. எம்எஸ்ஓ கிட்டேருந்து தான் கேபிள் டிவி ஆப்ரேட்டரு அவங்க ஷேரை மந்த்லியோ 3 month ஒன்ஸோ 6 month ஒன்ஸாவோ டிவைட் பண்ணி வாங்கிடணும். அதனால் எம்எஸ்ஓ ஐடியில் தான் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. இதில் என்ன கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். கல்குவாரிக்கு ஒரு கஸ்டமருக்கு 3.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒயர் லே பண்ணி கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக அந்த ஒயர் வந்து ஓஎல்டியிலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வரும். நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த 3 கிலோமீட்டர் லே பண்ணி வச்சுருந்தோம். அந்த 3 கிலோமீட்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3.5 கிலோமீட்டர் லே பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50K வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அந்த 3.5 கிலோமீட்டர் லே பண்ண. இப்போது 50,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு இன்டர்நெட்டுக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வாலண்டியராக எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டில் பேக்கில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஒன்று, கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஆப்ரேட்டருக்கு எந்த வித இன்ஸ்டாலேஷன் சார்ஜும் ரவுட்டருக்குள்ள காஸ்ட்டும் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க கஸ்டமர்கிட்ட. அதாவது 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆப்ரேட்டர் இது ஒயர் அடித்து இன்டர்நெட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வாலண்டியராக பண்டில் பேக்கில் போட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஆப்ரேட்டர்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இது ஒரு பெரிய லாஸ் வந்து ஆப்ரேட்டருக்கு. செகண்டு, எம்எஸ்ஓக்கு எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போது பிஎஸ்என்எல் ஸ்டாஃப்ஸ் மூலமாக எம்எஸ்ஓக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்ப்போமா. இது வந்து பிஎஸ்என்எல் ஸ்டாஃப். இப்போ இங்கே வந்து நம்ம எம்எஸ்ஓ இருக்குது. இங்கே வந்து இதே பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து நம்ம நெட்டு மட்டும் எடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து பிஎஸ்என்எல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுருக்கோம், டிடி. இது வந்து நம்ம எம்எஸ்ஓ. இப்போது நம்ம எம்எஸ்ஓ கீழே ஒரு 250 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸில் ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒரு ஏரியா பொறுத்து, அதாவது இந்த 250 ஆப்ரேட்டரில் ஒரு ஏரியாலையுமே நம்ம எம்எஸ்ஓ வந்து பேண்ட் வித் எடுத்து தனியாக ஓஎல்டி வந்து போட்டு கொடுத்துருக்கோம். யாருக்கு? இந்த 250 ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாலையுமே ஓஎல்டி போட்டு எம்எஸ்ஓவை கொடுத்துருக்குது. சரியா? பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து பேண்ட் வித் எடுத்து எம்எஸ்ஓவை கொடுத்துருக்குது. இப்போ இதில் ஆப்ரேட்டர் ஒருத்தர் எடுத்துக்குவோம். ஆப்ரேட்டர் நம்பர் வந்து 1. இந்த ஆப்ரேட்டர் கிட்ட 2 கஸ்டமர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேட்டர் ஏரியாவில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரும், அதாவது இந்த பிஎஸ்என்எல் நெட் எடுத்துருக்கிறாருல, அவரும் ஒரு லைன் வந்து வச்சிருக்கிறார். இவரில் ஏரியாவும் இவருடைய லைனும் இந்த ஆப்ரேட்டர் ஏரியாவில் இருக்குது. இதில் ஏ பி 2 கஸ்டமர் இருக்கிறாங்க.
இது 2 கஸ்டமரில் ஏல இருக்கிற கஸ்டமர் வந்து பிஎஸ்என்எல் நியூ கனெக்ஷன் கேட்குறாங்க. யாருக்கிட்ட? பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஆப்ரேட்டர் கிட்ட கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1ஆம் நம்பர் ஆப்ரேட்டர் இருக்கார்ல, இவருக்கு இந்த ஏ கஸ்டமர் வந்து ஒயர் டிஸ்டன்ஸ் பக்கம். அதே மாதிரி இது 100 மீட்டர் வருது அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த பிஎஸ்என்எல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த ஏ வந்து கஸ்டமர் வந்து 100 மீட்ரு பக்கம். இப்போ இந்த 2 பேரில் ஆர்டரை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் ஆர்டரை ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த ஆப்ரேட்டருக்கு எப்போ கொடுப்பாங்க தெரியுமா ஆர்டரை? இந்த பி கஸ்டமர் இருக்காங்க பாருங்க, இந்த பி கஸ்டமரு இந்த ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து ஒரு 700 மீட்ரு ஒயர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு வைங்க. 700 மீட்ரு, 800 மீட்ரு, அதே மாதிரி 1 கிலோமீட்ரு ஒயர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு வைங்க. அப்போ கொடுப்பாங்க. யார்? இந்த ஸ்டாஃப் வந்து அப்போ கொடுப்பாங்க இந்த ஆர்டரை இந்த ஆப்ரேட்டருக்கு. இதுதான் மெயின் ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு சில ஏரியாவில் ஆப்ரேட்டர் இன்டர்நெட் பண்ணாதனால நம்ம எம்எஸ்ஓவே டைரெக்டாக இன்டர்நெட் பண்ணுது. அங்கேயும் இப்படி தான், எம்எஸ்ஓ வர்சஸ் பிஎஸ்என்எல் டிஸ்ட்ரிபியூட்டர். இங்கேயும் அதே மாதிரி ஏபி 2 கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏ கஸ்டமர் எம்எஸ்ஓக்கும் பக்கம், பிஎஸ்என்எல் சிக்னல் எடுத்துருக்கவருக்கும் பக்கம். அதாவது இன்டர்நெட் மட்டும் பண்ணுறாரு, அவருக்கும் பக்கம். இந்த பி கஸ்டமர் வந்து 1 கிலோமீட்டர் ஒயர் அடித்தா தான் இவங்களுக்கு இன்டர்நெட் சிக்னல் வந்து கொடுக்க முடியும். அப்போ எம்எஸ்ஓக்கு எப்போ ஆர்டர் கொடுப்பாங்கன்னா, இந்த கஸ்டமர் ஆர்டர் வந்தால் எம்எஸ்ஓ கொடுப்பாங்க. இந்த கஸ்டமர் ஆர்டர் வந்தால் இந்த பிஎஸ்என்எல் இன்டர்நெட் மட்டும் பண்ணுறவரு கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு யாருக்கு லாஸ் அதிகம்? எம்எஸ்ஓ 1 கிலோமீட்டர் ஒயர் லே பண்ணி அடித்து இவங்க கொடுக்குற 1200 ரூபாயோ 1800 ரூபாயோ அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த கஸ்டமர்கிட்ட இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் மெயின் ப்ராப்ளம் பிஎஸ்என்எல் ஸ்டாஃபுக்கும் எம்எஸ்ஓக்கும். இது முழுக்க காரணம் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து யாருக்கு பக்கமாக இருக்குதோ அவங்களுக்கு கரெக்டாக ஆர்டர் கொடுக்குறாம தூரமாக வர்ற டிஸ்டன்ஸ் ஆர்டர் மட்டும் எம்எஸ்ஓக்கும் இல்லை நம்ம எம்எஸ்ஓ கீழே இருக்கிற ஆப்ரேட்டருக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் பிஎஸ்என்எல் ஸ்டாஃப்ஸ் மூலமாக எம்எஸ்ஓக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் கிட்டேருந்து எம்எஸ்ஓக்கு எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சிங்கிள் பேண்ட் ரவுட்டருக்கு 1200 ரூபாயும் டுயல் பேண்ட் ரவுட்டருக்கு 1800 ரூபாயும் எம்எஸ்ஓ வேலட் ஐடியில் கிரெடிட் ஆகுது. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து சிங்கிள் பேண்டுக்கு 2000 ரூபாயும் டுயல் பேண்டுக்கு 2500 ரூபாயும் வச்சுப்போம். இப்போ அந்த எம்எஸ்ஓ அவங்களுக்கு கீழே இருக்க ஆப்ரேட்டரு, அந்த ஆப்ரேட்டர் கீழே இருக்க கஸ்டமர், இப்போ அந்த கஸ்டமரை ஆர்டர் பண்ணும்போது, அதாவது நியூ கனெக்ஷன் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டர் வந்து எம்எஸ்ஓ கிட்ட இருந்து தான் ரவுட்ரு வந்து வாங்கிட்டு போவாங்க. எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 ரூபா ரவுட்ரு வருது அப்படின்னா 1200 ரூபா பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கிரெடிட் ஆகுது. பேலன்ஸ் 800. இந்த 800 ருபீஸை ஆப்ரேட்டரு எம்எஸ்ஓ கிட்ட பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமரு ஃபஸ்ட்டு மந்த் பில்லு பே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எம்எஸ்ஓ ஐடியில் அந்த 1200 ரூபா கிரெடிட் ஆகும். ஐ மீன் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எம்எஸ்ஓ ஐடியில் அந்த 1200 ரூபா, இல்லை டுயல் பேண்ட் போனோம் அப்படின்னா 1800 ரூபா கிரெடிட் ஆகும். ஆனால் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த கஸ்டமருக்கு போட்டிருந்த சேம் ரவுட்டரை பிஎஸ்என்எல்லேருந்து வேறு ஒரு பிராண்டு நெட்வொர்க், எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேரோ டிக் ஃபைபரோ இந்த மாதிரி அதர் பிராண்டுக்கு அந்த ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணி போட்டுடுறாங்க. இப்படி கான்ஃபிகர் பண்ணி போடும்போது எம்எஸ்ஓக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் சைட்லேருந்து கிரெடிட் பண்ண அந்த 1 மந்த்து, அதாவது அந்த 1200 ரூபாயை டெபிட் பண்ணியிருந்தாங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து. அப்போது எம்எஸ்ஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து 800 ருபீஸ் தான் வாங்கியிருப்பாங்க. 1200 ரூபாய் எம்எஸ்ஓக்கு லாஸ். இது ஒரு மெயின் ப்ராப்ளம் ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து எம்எஸ்ஓக்கு. சேம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு, அதாவது இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த்து ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 1200 ரூபாய் எம்எஸ்ஓக்கு ஏறும்.
இப்போது ஒரு கஸ்டமர் பண்டில் பேக்கில் சூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக ஆப்ரேட்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டரை வெளியூருக்கோ இல்லை அதை ரீசார்ஜ் பண்ணாமலோ விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போவுமே அந்த எம்எஸ்ஓ ஐடியிலேருந்து அந்த அமௌண்ட்டு டுவெல் பேண்ட் ரவுட்டர் அப்படின்னா 1800 ரூபாயும், சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் அப்படின்னா 1200 ரூபாயும் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த டெபிட் பண்ண அமௌண்ட்டு யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓக்கு தான் பாதிக்கும், கேபிள் டிவி ஆப்ரேட்டரை பாதிக்காது. கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு எப்போ அந்த அமௌண்ட்டு பிடிப்பாங்க எம்எஸ்ஓலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் அவங்க கொடுக்கும்போது தான் நம்ம எம்எஸ்ஓ சைட்லேருந்து இந்த அமௌண்ட்டை பிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது வரைக்கும் எம்எஸ்ஓக்கு அந்த அமௌண்ட்டு டெபிட் ஆனது தான். இதில் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மந்த்து 10 நியூ கஸ்டமர் நம்ம பண்டில் பேக்கில் போடுறோம் அப்படின்னா அந்த 10 நியூ கஸ்டமருக்குமே அந்த பண்டில் பேக்குள்ள அமௌண்ட்டு ஏறுறதில்லை. ஐ மீன் கஸ்டமர் 1 மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்து பில் பே பண்ணதுக்கு அப்புறமே அந்த அமௌண்ட் வேலட் ஐடியில் கிரெடிட் ஆகிறதில்ல. இது ஒரு பெரிய மைனஸ் எம்எஸ்ஓக்கு. அதாவது 10 ரவுட்ரு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 5 ரவுட்டருக்கோ இல்லை 6 ரவுட்டருக்கோ தான் கிரெடிட் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற 4 ரவுட்டருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதில்ல. இதுதான் இதில் பண்டில் பேக்கில் இருக்கிற பெரிய மைனஸ். அதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டரு இதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மந்த் மட்டும் பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாண்டடாகவே வேறு ஒரு நெட்வொர்க்குக்கு ஆப்ரேட்டரே போய் சேஞ்ச் பண்ணி அந்த ரவுட்டரை போட்டுடுறாங்க. அது மூலமாகவும் எம்எஸ்ஓக்கு லாஸ் நடக்கும். எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து எம்எஸ்ஓ எந்தெந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சேம் டைம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்டேருந்து எம்எஸ்ஓ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தும் எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவில் 2 ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. ஐ மீன் ஒரு ஆப்ரேட்டர் இன்னொருத்தங்க பிஎஸ்என்எல் இன்டர்நெட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் டேரெக்டாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் கனெக்ஷன் புக் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டருக்கு கனெக்ஷனை கொடுக்காம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கனெக்ஷனை கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன். இந்த வீடியோ யாராவது பிஎஸ்என்எல் ஸ்டாஃப்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லா ஏரியாலையுமே நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பர்டிகுலராக எங்கள் ஏரியாவில் நடந்தது. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.